அனைவருக்கும் வணக்கம்ங்க. 6/3/2026 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க 4 பல்லுங்க, 2 நீத்துங்க, மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத ஒரு காராம்பசுங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. தலைச்சனில் கண்ணுக்கு போக 1.5 கால் அணைக்காமல் கறந்துருக்குதுங்க. மாடு 3 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். காங்கைங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க. பல்லு பாக்கியில் இருக்குதுங்க. 4 பல்லிருந்து இப்போ தான் 6வது பல்லு. ஒரு ஈத்து ஈனிய மாடுங்க. வீடியோக்காக தனிச்சு கட்டியிருக்கிறனால தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுங்க. மற்றபடி ரொம்ப பொறுமையான கிடாரி தானுங்க. பல்லு பாக்கியிலே ஒரு ஈத்து போட்டுருச்சு. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். நீங்கள் தொட்டு நீவுறதுக்கு எங்கே வேணாலும் தொட்டு நீவலாம். அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு தானுங்க. 4 பல்லுலேருந்து 6ஆம் பல்லு, 2ஆம் நீத்து, 3 மாதம் சினை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். தலையீத்தில் காலையில் 1.5 சாயங்காலம் 1.5 ஒரு நாளைக்கு 3 லிட்டர் பால் தெளிவாக கறந்துருக்குது. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு காராம்பசு வேணும், மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் வேணும், சுழி சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்ங்க. ஏன்னா சினை உறுதி செய்யப்பட்டு ஒரு ஈத்து போட்டு பல்லு பாக்கியில் தெளிவான காராம்பஸ் மாடுகள் விற்பனைக்கு கிடைக்கிறது இல்லைங்க. 1-2 எங்கேயாவது விற்பனைக்காக வருது. நம்ம கொடுக்குற உத்தரவாதம் சினைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். கன்று போட்டால் 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்குங்க. மாடுகளினுடைய சினை காலம் என்ன அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட கூப்பிட்டு சந்தேகங்களாக அவங்களுடைய வீட்டு மாடு 295 நாள் ஆகியும் இன்னும் கன்று போடலேன்னு கேட்குறவங்களும் நிறைய இருக்கிறாங்க. இயல்பாக மாடுகளினுடைய சினை பருவ காலம் 283 நாட்களுங்க. ஆனால் கன்று ஈனுவது பார்த்திங்கன்னா 275 நாட்களுக்கு மேலே 305 நாட்கள் வரைக்குமே கன்றுகள் ஈனுதுங்க. 30 நாள் வித்தியாசம் கண்டிப்பாக வரத்தான் செய்யுதுங்க. அது கன்றுகள் மாடுகள் ஒரே இடத்துல இருக்கிறனாலையோ இல்லை என்ன சூழல்னு நம்மளால் சொல்ல முடியல. 275 நாளில் கன்று போட்ட மாடுகளும் இருக்குதுங்க. 305 நாள் ஆகி கன்று போட்ட மாடுகளும் இருக்குதுங்க. சில எருமைகள் 330 நாள் ஆகி போட்ட மாடுகளும் எருமை மாடுகளும் இருக்குதுங்க. அதனால் நம்ம 3 மாதம் சினைன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நாள் கணக்கில் 80லேருந்து 90 நாள் கால்நடை மருத்துவர் சொல்லியிருக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம கன்று போடுறது 275லேருந்து 305 நாளில் போடலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 15 மாதங்களான பல் போடாத ஒரு தார்பார்க்கர் கிடாரிங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க. நல்ல தொப்புள் இறக்கம், நல்ல காம்புகள் ஓர்ஸு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க. தார்பார்க்கர் வேணும், நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் பியூர் ஒயிட்டில் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 34,000 ரூபாய்ங்க. வயது 15 மாதங்கள். சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க. 8 பால் பற்கள் தெளிவாக இருக்குது. பல் போடாமல் இருக்குது. விற்பனை விலை 34,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம், சிவகிரி நம்மளுடைய ஊருங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3 மாதங்களான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க. சுழி சுத்தமான கண்ணுங்க. கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க. கன்று வயிறு தொங்கல் இல்லாமல் தொப்புள் இறக்கத்தோட கூறுவாரான மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. பால் முடி கழிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் வேறு மாடுகள் இருந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு பால் ஊட்ட வச்சும் வளர்க்கலாம். இல்லை தவிடு பிணைஞ்சு வச்சு வளர்க்குறனாலும் கண்டிப்பாக வளர்க்க முடியுங்க. தவிடுங்கிறது பார்த்திங்கன்னா மரச்சிக்கலாட்டின புண்ணாக்கு ஒரு 200 கிராம் ஊற வைங்க. அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச புண்ணாக்குள்ளே ஒரு 100 கிராம் தவிடுங்க, ஒரு 50 கிராம் கல்லுப்பு, 10 கிராம் 50 கிராம் நாட்டு சர்க்கரை, 10 கிராம் கல்லுப்புங்க. இதை கலந்து 2ஆக பிரித்து காலையில் ஒரு உருண்டை, சாயங்காலம் ஒரு உருண்டை வச்சிங்கன்னா கன்றுகள் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் நாட்டு சர்க்கரையினுடைய சுவைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்டு பழகிக்குங்க. பக்கத்துலேயே ஒரு தொட்டியில் தண்ணி வச்சிடணும்.
அதே சமயம் கன்று கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டி தொங்க விட்டுட்டிங்கன்னா போதுமானதுங்க. இந்த தரமான 3 மாதங்களான மயிலை கிடாரி கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 11,000. லோ பட்ஜெட்டில் காங்கை கிடாரி கன்று சுழி சுத்தமாக நல்ல தெளிவில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 4வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. 9 மாத சினைங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு கன்று 2 சொல்லி சுத்தம்ங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கைங்கன்று போடும் 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விட முடியுங்க. இந்த நல்ல கொம்பு தலையில் இருக்கிற 4வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை ரூ. 54,000. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற அந்த ஒரு தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேளுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. ஈத்து 4ஆம் ஈத்து சினை 9 மாதம். கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 தெளிவாக கறக்கும். மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது. கன்று போடுறதுக்கு 15 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. விலை ரூ. 54,000. நல்ல கொம்பு தலையில் காங்கை மாடு தேடிட்டு இருக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க. முதல் ஈத்துங்க. 9 மாத சினையில் இருக்கக்கூடிய தலை ஈத்து மயிலை கிடாரிங்க. கன்று போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குதுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. நல்ல பயிர் கொம்பில் கூறுவாரான கிடாரிங்க. காங்கேயத்தில் தெளிவான கிடாரி வேணும், சொல்லி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. ஈத்து முதல் ஈத்து பல்லு 2 பல்லு சினை 9 மாதம். கன்று போடுறதுக்கு 15 நாள் டைமு. நல்ல குணம். காங்கைங்கன்று போடும் 4 காம்பில் பால் வரும். சுழி சுத்தமாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 44,000. காங்கை மயில கிடாரி தலைச்சேன் 9 மாதம். லோ பட்ஜெட்டில் தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க. ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள். பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க. திருப்தியாக இருந்ததுன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் திரும்ப கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப பெற்றுக்கலாமுங்க. ஒரு நாள் 2 நாள் கழிச்சு இல்லை வண்டியில் போகும்போது நீங்கள் வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை மீண்டும் மறு விற்பனைக்காக போட்டு விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க 4 பல்லுங்க. கண்ணு வந்து ரெட் சிந்தி கண்ணு, கிடாரி கண்ணுங்க. தலையீத்து கிடாரி, வட இந்திய கிடாரிங்க. அதாவது இது வந்து ராத்தின்னு சொல்லுவாங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. நார்த் இந்தியா மாடு தான். கண்ணு வந்து ரெட் சிந்தி கண்ணு, கிடாரி கண்ணு. கண்ணு போட்டு 6 மாதம் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 காலையில் 2 சாயங்காலம் 2 கறந்துட்டுருக்குதுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம்ங்க. மாட்டுக்கு ஜனவரி மாதம் இறுதியில் தார்பார்க்கர் செமன் போட்டிருக்குறாங்க. ஏன்னா கண்ணுக்கு 6 மாதம் ஆயிட்டதுனால செனையூசி போட்டுட்டாங்க. இப்போ செனையூசி போட்டு ஒரு 35 நாள் அந்த மாதிரி ஆகுது. 35-40 நாளுக்குள்ளே ஆகுதுங்க. கறவைக்கு ஒழுக்கம்ங்க. 4 பல்லு தலையீத்துங்க. மாட்டுக்கு முதுகில் ஒரு சுழி தான், கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. மற்றபடி கண்ணு வந்து ரெட் சிந்தி கண்ணு, கிடாரி கண்ணு, சுழி சுத்தமான கண்ணுங்க. பால் தேவைக்காக ஒரு மாதம் 2 மாதம் வத்தக்கறவைக்காக வேணும். ஆனால் நல்ல ப்ரீடு குவாலிட்டி மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டோட கிடாரி கண்ணோட கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 46,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம். நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க. இன்னும் 2 to 3 மாதத்து வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. நம்ம தீவனம் வைக்கிறத பொறுத்து கறக்கும். செனையூசி போட்டு ஒரு 35 நாள்லேருந்து 40 நாள் ஆயிருக்குதுங்க. தார்பார்க்கர் செமன் போட்டிருக்கோன்னு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. 4 பல்லுங்க, தலை ஈத்துங்க. இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க. 3வது ஈத்து கிர்னோ ரெட் சிந்தி கிராஸ் மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கண்ணு, கிடாரி கண்ணுங்க. கண்ணு போட்டு 10 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்கணுங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம்ங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஒரு காம்பில் பாலோட அளவு ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் தான் வரும். மற்ற 3 காம்புகளில் காலையில் ஒரு 4 to 4:30, சாயங்காலம் ஒரு 3:30 to 4, ஒரு நாளைக்கு 8லேருந்து 9 லிட்டர் வரைக்கும் நல்லபடியாக வச்சா கறக்கலாமுங்க. நல்ல தெளிவான மாடு, பெருவெட்டான மாடுங்க. உங்களுக்கு 3ஆம் ஈத்தில் கிர் ரெட் சிந்தி கிராஸு, கண்ணு வந்து ஜெர்சி கண்ணு, கிடாரி கண்ணோட
கறவைக்கு ஒழுக்கத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம். இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 62,000 ரூபாய்ங்க. 3 காம்புலேயும் நல்ல கறவைங்க. ஒரு காம்பில் பாலோட அளவு குறைவாக வருது, அவ்வளோதானுங்க. கண்ணும் ஜெர்சி கன்று, கிடாரி கன்று. மாடு நல்ல பெருவிட்டான மாடுங்க. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க.